தற்போதைய செய்தி. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பார்க்கிங்காக நடைபெற்ற சண்டையில் மாணவர்கள் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஐயப்பனிடம் கேட்கலாம். ஐயப்பன், என்ன நடந்தது? விவரங்கள். நிச்சயமாக நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இருசக்கர வாகனம் நிறுத்துவதில் ஏற்பட்ட முதல் இருதரப்பு மாணவருடைய மோதல் ஏற்படும். இந்த மோதலில் 2 மாணவர்கள் படுகாயமடைந்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை மேற்கொண்டு வரப்படுது. இந்த நிலையில இந்த சம்பவம் குறித்து பேட்டை போலீசாரும் பல்கலைக்கழக நிர்வாகமே தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த தாக்குதல் ஜாதி ரீதியாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பிலிருந்து கூறப்பட்டது. இதன் காரணமாக மனோன்மணியம் பல்கலைக்கழகத்திற்கு காலவரையற்ற விடுமுறை இன்று விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது பேட்டை போலீசார் 3 பேரை பிடித்து விசாரணை செய்து வந்துள்ளனர். அவர்கள் 3 பேர் பிடித்து விசாரணை அவர்கள் 3 பேர் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி ஐயப்பன், இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக.